வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் நம்ம ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால எழுச்சிகள் அந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய 1857 ஆண்டு பெருங்கிளர்ச்சி பார்க்க போயிடும். சரி, 1857 ஆண்டு பெருங்கிளர்ச்சி ஆங்கிலேய இந்திய வரலாற்று அறிஞர்களிடையே ஒரு பெரிய விவாதத்துக்குரிய பொருளாக இருக்குது. சரிங்களா? என்ன அப்படின்னா, இந்திய வரலாற்று அறிஞர்கள் அதை முதல் இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிலேய அறிஞர்கள், ஏகாதிபத்திய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு சிப்பாய் கழகம் தான், சிப்பாய்கள் செய்த ஒரு கழகம் தானே தவிர இது இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கான ஒரு போராட்டம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஆங்கில ஏகாதிபத்திய அறிஞர்கள் இது ஒரு இராணுவ கழகம், இராணுவ வீரர்களுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக அதை ஒதுக்கி விட்டு போகிறாங்க. பட் நம்ம இந்திய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, இது இராணுவ புரட்சியாக இருந்தாலும் அதை ஒரு பெருங்கிளர்ச்சியாக மாற்றியதில் இந்திய மக்கள் மற்றும் இந்தியாவுடைய விவசாயிகளுடைய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு ஆதாரமாக அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, ஒரு 2-3 கேள்விகள் கேட்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு இராணுவ கழகமாக மட்டுமே இருந்துச்சுன்னா முகாம்களில் இருந்த சிப்பாய்கள் புரட்சி செய்வதற்கு முன்னதாகவே மக்களும் இந்த கிளர்ச்சியை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எழுச்சிக்கு உடந்தையாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சிப்பாய்களை மட்டும் இல்லாமல், சரிங்களா, மக்களையும் அவர்களுக்கு என்னது அபராதம் விதிக்கிறாங்க, அவர்களையும் தூக்கிலிட்டு தண்டிக்க வேண்டிய அவசியம் ஆங்கில அரசுக்கு என்ன இருக்குது, இது ஒரு இராணுவ கழகமாக இருந்தால் மக்களை நீங்கள் எதுவுமே செஞ்சுருக்க வேண்டாம்ல அப்படின்னு சொல்லி இந்திய வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. சரிங்களா? அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போது பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கத்தினுடைய வங்காள படையினுடைய ஆங்கில படை தளபதியாக இருந்தவர் கர்னல் மல்லீசன். அவர் ஒரு புக் எழுதுகிறார். என்ன அப்படின்னா, வங்காள படையின் உருவாக்கம், தி மேக்கிங் ஆஃப் த பெங்கால் ஆர்மி அப்படின்ற ஒரு சிறு ஏட்டில் ஒரு புத்தகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இராணுவ வீரர்களுடைய கழகம் விரைவாக தனது குணாதிசயத்தை மாற்றிக்கொண்டு தேசிய எழுச்சியாக மாறியது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். கர்னல் மல்லீசன், வங்காள படையினுடைய பிரிட்டிஷ் தளபதியாக கமாண்டராக இருந்த கர்னல் மல்லீசன் என்ன சொல்கிறாரு, இராணுவ வீரர்களுடைய கழகம் விரைவாக தனது குணாதிசயத்தை மாற்றிக்கொண்டு தேசிய எழுச்சியாக மாறியது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. என்ன நூல்? தி மேக்கிங் ஆஃப் தி பெங்கால் ஆர்மி. சரிங்களா? வங்காள படையின் உருவாக்கம். இது ரொம்ப முக்கியமானது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, வரலாற்று அறிஞராக இருந்த கீன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தலாமா? வரலாற்று அறிஞர் கீன் கிளர்ச்சிக்கான காரணமாக செயல்பட்ட பல விஷயங்கள் முன்வைக்கிறார். இந்த பெருங்கிளர்ச்சி 1857 ஆண்டு பெருங்கிளர்ச்சிக்கான காரணங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி வரலாற்று அறிஞர் கீன் அவர்கள் சில விஷயங்கள் முன்வைக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமானது டல்ஹௌசி பிரபுவினுடைய நாடு இணைப்பு கொள்கை. சரிங்களா? அவகாசியிலி கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க, நாடு இணைப்பு கொள்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா, சீர்திருத்த வேகத்தாலும் பாதிப்புக்கு உள்ளான இளவரசர்கள், இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்களின் குமுறல்கள் என ஏற்கனவே குவித்து வைக்கப்பட்டிருந்த எரிபொருளை கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் தீப்பொறியை ஏற்படுத்தி பற்றி எரிய செய்தன அப்படின்னு சொல்லி வரலாற்றறிஞர் கீன் சொல்கிறார். அடுத்து எட்வர்ட் ஜான் தாம்சன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நிகழ்வை, அதாவது 1857 ஆண்டு புரட்சியை என்ன சொல்கிறாருன்னா, பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம். சரிங்களா? பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லி எட்வர்ட் ஜான் தாம்சன் அவர்கள் விளக்கியிருக்காங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், விடி சாவர்கர் இந்த 1857 புரட்சி என்ன சொல்லியிருப்பார், இந்திய விடுதலை போர், முதல் இந்திய சுதந்திர விடுதலை போர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது எப்போ சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1909 அவர் புக்கு வெளியிடுறார், தி வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். சரிங்களா? அந்த புத்தகத்தினுடைய பேர் தான் இந்திய விடுதலை போர் அப்படிங்கிற அவருடைய நூலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயரால் இதுவரை வெறும் இராணுவ புரட்சி என்று வர்ணிக்கப்பட்ட இந்த நிகழ்வு உண்மையில் அமெரிக்க சுதந்திர போர், சரிங்களா, அமெரிக்க சுதந்திர போரை போன்ற ஒரு விடுதலை போரே அப்படின்னு சொல்லி விடி சாவர்கரும் அவருடைய நூலில் வாதிடுறார். ஆங்கிலம் படித்த மத்தியதர மக்கள் இந்த எழுச்சியில் எந்த ஒரு பங்கையும் வகிக்காவிட்டாலும் தேசிய வரலாற்று அறிஞர்கள் இந்த எழுச்சியை இந்தியாவின் முதல் விடுதலை போர், சரிங்களா, தேசிய வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவின் முதல் விடுதலை போர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
57ஆம் ஆண்டு தான் வந்து இந்த பெருங்கிளர்ச்சி நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? மார்ச் மாதத்தில் நம்ம கல்கத்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரக்பூரில் மங்கள் பாண்டே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சிப்பாய் தான் வந்து இந்த கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாவை வந்து பயன்படுத்த மறுத்து அவருடைய உயர் அதிகாரியை வந்து சுற்று கொள்வார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரை கைது செய்ய சொல்லுவாங்க. அவருடைய சகாக்கள், அதாவது கூட இருக்கக்கூடிய மற்ற படை வீரர்கள் வந்து அவரை கைது செய்ய மறுத்துருவாங்க. பின்னால் வந்து மங்கள் பாண்டேவை கைது செய்து அவரை விசாரணைக்கு உட்படுத்தி அவரை வந்து தூக்கில் போட்டுருவாங்க. இதற்கிடையில் வந்து இந்த இராணுவ கழகம் வந்து மங்கள் பாண்டே கொல்லப்பட்டது இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மீரட்டில் தான் வந்து இந்த சிப்பாய்களுடைய கழகமானது பெருமளவில் வெடிக்குது. மீரட்டில் வெடித்து டெல்லி போயிட்டு அப்புறம் லக்னோ, கான்பூர் இந்த பகுதிகள் எல்லாம் இந்த 1857 புரட்சியானது நடைபெற்றிருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 1857 புரட்சி வந்து தென்னிந்திய பகுதியில் பெருமளவிலான எந்த ஒரு பாதிப்பையும் தாக்கத்தையுமே ஏற்படுத்தலை. சரிங்களா? எப்படி நம்ம 1806ஆம் ஆண்டு வேலூர் கழகமானது வட இந்திய பகுதிகளில் எந்த விதமான தாக்கத்தையும் பெருசாக ஏற்படுத்தலையோ, உள்ளூர்களையுமே பார்த்திங்கன்னா இந்த ஆந்திரா பகுதியில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் மட்டும்தான், பெல்லாரி போன்ற பகுதிகளில் மட்டும்தான் இதனுடைய தாக்கம் வந்து வெளிப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஆந்திரா பகுதியில் நிஜாம்கிட்ட படைவீரர்களாக இருந்தவங்க, ஏன்னா நிஜாமும் வந்து துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கிட்டாரு, அதனால் வெறுப்படைந்த மக்கள் கிளர்ச்சியாளர்களாக இருப்பாங்களா, அவங்களும் வந்து இந்த வேலூரில், அதே போல் இங்கே மைசூர் சுல்தானுடைய படைவீரர்கள், அப்புறம் வந்துட்டு இங்கே தென்னிந்திய புரட்சியில் 2ஆம் பாளையக்கார புரட்சியில் அடக்கப்பட்ட கிளர்ச்சியாளர்கள், இவங்கெல்லாம் சந்திக்கக்கூடிய இடமாக தான் வேலூர் கோட்டை இருந்திருக்கும். அந்த கிளர்ச்சியாளர்கள் தான் பெருமளவிலும் வந்து வேலூர் கோட்டையில் இருக்கக்கூடிய இராணுவ முகாம்களில் சிப்பாய்களாகவும் இருந்திருப்பாங்க. அது தவிர அவங்களுக்கு அந்த ஒழுங்கு நடவடிக்கைகள், அங்கே இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் இதெல்லாம் புதுசாக இருந்து அதனால் வந்து அவர்கள் வந்து கிளர்ச்சி செஞ்சுருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஒரே மாதிரி திட்டமிட்டிருப்பாங்க. அதன் காரணமாக தான் இந்த 1806ஆம் ஆண்டு வேலூர் கழகம் வந்து இந்த ஆந்திரா பகுதிகள், பெல்லாரி போன்ற சில பகுதிகளில் கொஞ்சம் பெருசாக பரவுச்சு. பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் ஓரளவுக்கு பரவுச்சு. ஆனால் இந்த 1857ஆம் ஆண்டு பெருங்கிளர்ச்சி வந்து வட இந்தியாவினுடைய பெரும் பகுதியிலே வந்து பரவலாக ஆரம்பிச்சிச்சு. மிக முக்கியமாக வந்து நாடில் இந்த அரசர்கள், அரசிகள், அப்புறம் வந்து ஓய்வூதியத்தை மறுக்கப்பட்ட பேஷ்வா மற்றும் அப்புறம் தாலுக்தார்கள், அந்த வரி வசூலிக்கக்கூடிய உரிமையை வச்சுருந்தாங்க இல்லையா தாலுக்தாரர்கள், அவங்க, அது தவிர வந்துட்டு நில வருவாய் முறையால் பாதிப்படைந்த விவசாயிகள், மக்கள், இவங்க எல்லாரும் ஆல்ரெடி கொதிப்பில் இருப்பாங்க. அதில் வந்து இந்த கிளர்ச்சி வந்து இந்த கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாவில் காரணமாக வந்து மங்கள் பாண்டே சுட்டு கொண்ட அந்த விஷயம் தெரிஞ்சோடனே சிப்பாய்கள்லாம் அப்படியே வெடித்து சிதறி கிளர்ச்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. சிப்பாய்கள் கிளர்ச்சியில் ஈடுபட ஆரம்பித்ததை பார்த்தோன்னே பொதுமக்களும் அவங்களோட வந்து பெருமளவில் வந்து சேர்ந்து கொண்டு இந்த 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சியை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அஸ்திவாரமே ஆட்டங்கன்ற அளவுக்கு இந்த கிளர்ச்சி வந்து அறியப்பட்டது. சரிங்களா? அதனுடைய தொடர்ச்சியாக இந்த 1857 கிளர்ச்சியினுடைய விளைவாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட நமக்கு பார்த்திங்கன்னா 1757 பிளாசி போரில் தான் கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் நிர்வாகத்தில் கால் ஒன்றுவாங்க. அதுக்கப்புறம் 1772-73 காலகட்டத்தில் வாரன் ஹேஸ்டிங் பிரபு வந்து கவர்னராக இருப்பார். அவர் டைம்லேருந்து அப்படியே ரூலிங் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ரூலிங் நடந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு தெரியும், ஒழுங்குமுறை சட்டம், பட்டய சட்டம்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கும் பட்டய சட்டம் போட்டிருப்பாங்க. அந்த பட்டய சட்டங்கள்லாம் முடிஞ்சு வரும் பொழுது 1853ஆம் ஆண்டு பட்டய சட்டம் போட்டிருப்பாங்க. அதற்கு அடுத்து தான் 4 வருஷம் கழித்து இந்த 57 கிளர்ச்சி நடைபெற்றோடனே என்ன பண்ணிடுவாங்க, பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்தை உணர்ந்துருவாங்க. என்ன அப்படின்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சியை வந்து இந்திய மக்கள் வந்து விரும்பலை. அதனால் என்ன பண்ணுவோம், ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை வந்து கலைச்சிட்டு நீங்கள் வந்து இனிமேல் இந்தியாவை ரூல் பண்ணாதீங்க, இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஒரு காலனி நாடாக பிரிட்டிஷ் அரசாங்கம் அங்கீகரித்து இந்தியாவினுடைய நிர்வாகத்தை வந்து நேரடியாகவே வந்து லண்டன் விக்டோரியா மகாராணி பார்த்துக்குவாங்க. இந்தியாவுக்காக வந்து ஒரு அரசு செயலர் இருப்பாங்க, அங்கே அமைச்சர்கள் கூடிய ஒரு அரசு செயலர் தான் வந்து இந்தியாவை நிர்வகிப்பார் அப்படின்னு சொல்லி மாற்றங்கள்லாம் ஏற்படும். சரிங்களா? அது தொடர்பான ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் வந்து நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். சரிங்களா? போலாமா? இப்போ பாருங்கள், 1857ஆம் ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சிக்கு ஒரு பெரும் சவால் ஏற்பட்டது. தொடக்கத்தில் வங்காள மாகாணத்தில் சிப்பாய் கழகமாக உருவெடுத்த இந்த கிளர்ச்சி பின்னர் குறிப்பாக விவசாயிகள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பங்கேற்றதை அடுத்து நாட்டின் இதர பகுதிகளுக்கும் பரவியது. அடுத்து பாருங்கள், இந்த 1857-58ஆம் ஆண்டு நடந்த நிகழ்வுகள் வந்து கீழ் காணக்கூடிய காரணங்களால் வந்து முக்கியத்துவம் பெறுகிறது. என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா?
இராணுவ வீரர்களுடன் ஆயுதம் ஏந்திய படைகளும் இணைந்து நடந்த முதல் மாபெரும் புரட்சி 1857ஆம் ஆண்டு பெருங்கிளர்ச்சி. சரிங்களா? அடுத்து, இரு தரப்புகளிலும் தூண்டப்பட்டதால் முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கிளர்ச்சியில் வன்முறை வெடித்தது. சரிங்களா? அதாவது பிரிட்டிஷ்காரன் இவங்க இப்போ சிப்பாய்கள் கிளர்ச்சி செய்த பார்த்து பிரிட்டிஷ்காரனை என்ன பண்ணுறான், அந்த கிளர்ச்சியை வந்து கடுமையாக அடக்குறான். அதுக்கு ஒரு காரணம் நடந்திருக்கு. கான்பூர் படுகொலையெல்லாம் நடந்திருக்கும், அது நமக்கு பின்னாடி வரும், பார்க்கலாம். அப்போ ஆங்கிலேயர்களும் வந்து பெருமளவில் கொல்லப்பட்டதுனால பிரிட்டிஷ் என்ன பண்ணுறான், அதுக்கு பயங்கரமான முறையில் எதிர்வினையாற்றான். அதனால் ரெண்டு பக்கமே வந்து பயங்கரமாக வந்து அவங்களுடைய ஈகோ டச் பண்ணி தூண்டப்பட்டதால் இதற்கு முன்னாடி அப்படின்னா அது கிட்டத்தட்ட நம்ம பார்த்துக்கிட்டோம்னா 1806 வேலூர் புரட்சி வச்சுக்கலாம். இதற்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் அதிகப்படியான அளவுக்கு வன்முறை வந்து இந்த 1857 கிளர்ச்சியில் வந்து என்னது வெடித்தது. அடுத்து, இந்திய கிழக்கிந்திய கம்பெனியின் பணியை புரட்சி முடிவுக்கு கொண்டு வந்ததுடன் இந்திய துணை கண்டத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு ஆங்கில மகாராணியின் நேரடி ஆட்சியின் கீழ் வந்தது. சரிங்களா? இதுதான் வந்து என்னது, இந்த 3 காரணங்களால் தான் அந்த முக்கியத்துவம் பெறுகிறது. நம்ம அடுத்து இந்த கிளர்ச்சி தோன்றுவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாடுகளை ஆக்கிரமித்தல் கொள்கை. 3 முக்கியமான கொள்கை வச்சுருப்பாங்க. ஒன்று என்னது, நாடுகளை இணைத்தல். அடுத்து வந்து ஆங்கிலோடைய மேலாதிக்க கொள்கை. அடுத்து 3வது வந்து பார்த்திங்கன்னா வாரிசிலப்பு கொள்கை. இந்த 3 கொள்கை தான் வந்து ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அடுத்து வந்து உடனடி காரணம், அது தனி, அது நம்ம பார்க்கலாம். நாடுகளை ஆக்கிரமித்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1840 மற்றும் 1850 ஆண்டுகளில் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா 2 முக்கிய கொள்கைகள் மூலம் அதிகமான நிலப்பகுதிகள் இணைத்து கொள்ளப்பட்டன. சரிங்களா? அதிகமான நிலப்பகுதி. ஒன்று அவகாசியிலி கொள்கை, அடுத்து வந்து வாரிசிலப்பு கொள்கை. இந்த மாதிரி கொள்கை மூலமா அதிகமான, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில அரசர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து விசுவாசமற்றவர், தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி அவங்கள பிரிட்டிஷ்க்கு என்ன பண்ணுறான், பதவியிலேருந்து நீக்கிறான். அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் தந்துட்டு இந்த நிலப்பகுதியை நாங்கள் நிர்வகிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். அதே போல் என்னது, துணைப்படை திட்டத்தை திணிச்சுக்கிறான். அவங்களுடைய, அதாவது மன்னர்களுடைய படைகளை கலைச்சிட்டு அதற்கு பதிலாக பிரிட்டிஷ் ஒரு படை தர்றான். அந்த படையினுடைய செலவுகளை பூரா அந்த மன்னர் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி செய்கிறான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலாதிக்க கொள்கை. ஆங்கிலேயர்கள் தங்களை வானளாவிய அதிகாரங்கள் கொண்ட உயர் அதிகார அமைப்பாக கருதினார்கள். உள்நாட்டு ஆட்சியாளர்கள் திறன் அற்றவர்கள் என்ற அடிப்படையில் புதிய நிலப்பகுதிகள் இணைக்கப்பட்டன. சரிங்களா? இதுதான் வந்து நாடுகளை ஆக்கிரமித்தல வந்து என்னது, ஒன்று மேலாதிக்க கொள்கை, நாங்கள் தான் எல்லாமேன்னு. அதனால் இங்கே இருக்கவங்களுக்குலாம் உங்களுக்குலாம் வந்து இந்தியன்ஸுக்கெலாம் வந்து என்னது, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய இது கிடையாது, கெப்பாசிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அவங்களுடைய நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சுக்கிறான். 2வது வந்து வாரிசிலப்பு கொள்கை, அதை பார்க்கலாமா? பாருங்கள், அரசு கட்டிலில் அரியணை ஏற நேரடி ஆண் வாரிசு இல்லையெனில் அந்த ஆட்சியாளரது இறப்பிற்கு பின் அந்த பகுதி ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் கொண்டு வரப்படும். இதுதான் வாரிசிலப்பு கொள்கை. இப்போ ஒரு மன்னர் இருக்கார், அந்த மன்னருக்கு அடுத்து அந்த நிலப்பகுதியை ஆட்சி செய்கிறதுக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும். அப்படி நேரடியாக அந்த மன்னருக்கு என்னது, அப்போ நமக்கு தெரியும் அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள்லாம் செஞ்சு கொள்வாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, ஒரு 2-3 பிள்ளைகள் வரும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் வாரிசு உரிமை போர் நடக்கும். நான் தான் உரிமையானது. அதாவது எப்படின்னா, பட்டத்து அரசிக்கு பிறந்த மகன்கள் இருப்பாங்க, அது தவிர மற்ற அரசியருக்கு பிறந்த மகன்கள் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சில அதிகார போட்டியெல்லாம் நடக்கும். அப்போ அந்த போல் அதிகார போட்டியெல்லாம் நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை இது போன்ற பிரச்சனைலாம் கொண்டு வரும் பொழுது பிரிட்டிஷ் என்ன பண்ணுறான், கடுப்பாயிட்டு என்னடா நீ அவங்க அந்த பொண்டாட்டிக்கு பிறந்த மகன் வராங்கிறான், இந்த பொண்டாட்டி பிறந்த மகன் வராங்கிறான், இவன் நேரடி வாரிசு இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான், இவன் நேரடி வாரிசு தான் இன்னொருத்தன் சொல்கிறான். கடைசியில் பிள்ளைகள் என்ன வந்துட்டு வாரிசு இல்லைன்னா என்ன பண்ணுறான், ஏதாவது ஒரு பையனை வந்து சொந்தத்திலே ஒரு பையனை வந்து தத்து எடுத்து அவனை அரசராக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இனிமேல் ஒரு ராஜாவுக்கு அவருடைய சொந்த வாரிசு நேரடி வாரிசு இல்லை அப்படின்னா இந்த தத்து எடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. ஏன்னா தத்து எடுக்கும்போது இவனை எடுக்கலாமா அவனை எடுக்கலாமா, நான் தான் நேரடி வாரிசு இல்லை அப்படிங்கும்போது நான் தான் உரிமையானவன், சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்க அத்தை பிள்ளைங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வரும்போது பிரிட்டிஷ் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறான், நேரடியாக அந்த மன்னருக்கு பிறந்த மகன் இருக்கானா அவன் ஆளட்டும், இல்லையா அந்த நாடு இனிமேல் நாங்கள் ரூல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். நேரடி ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அந்த ஆட்சியரோட இறப்புக்கு பின் அந்த பகுதி வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்படும். அப்படி கொண்டு வரப்பட்ட பகுதியில் ஒன்று தான் வந்து ஜான்சி, நாக்பூர், இந்த பகுதியெல்லாம் வந்து என்னது, பிரிட்டிஷ் வந்து நேரடியாக எடுத்துக்குவாங்க வாரிசு இல்லைன்ட்டு. சரிங்களா? பாருங்கள், மற்ற சில பகுதியெல்லாம் பார்க்கலாமா? சதாரா நமக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? மராத்தியர்கள் படிக்கும் பொழுது அந்த மன்னர், கடைசி மன்னர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், பேஷ்வாக்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுவார், அரசை ஆட்சி செய்யக்கூடிய உரிமையை கொடுத்துட்டு சதாரா அப்படிங்கிற இடத்துக்கு ஓய்வெடுக்க போயிடுவார். சரிங்களா? சதாரா, சம்பல்பூர்,
பஞ்சாபினுடைய சில பகுதிகள், அப்புறம் ஜான்சி, நாக்பூர், சரிங்களா, நமக்கு புத்தகத்தில் முக்கியமாக வந்து ஜான்சி, நாக்பூர் தான் கொடுத்துருப்பாங்க. ஆகிய இந்த வாரிசிலப்பு கொள்கையின் அடிப்படையில் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட அரசுகள். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கு வந்து இந்திய கலாச்சார உணர்வு பற்றி அவன் ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரெடிஷனாக ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். அது மூடநம்பிக்கையாக கூட இருக்கலாம். சமூக சீர்திருத்தங்கள் செய்யும் பொழுது கூட அதையுமே வந்து பெரும்பான்மையான மக்கள்லாம் எதிர்த்துருக்காங்க. சதி, அப்புறம் அந்த குழந்தை திருமணம், இது போன்ற விஷயங்கள், இதெல்லாமே வந்து அவனுக்கு பொதுவாக என்னது அவனுடைய மத உணர்வை பாதிக்குது, என்னுடைய நடைமுறைகளை வந்து நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்ற எண்ணங்களாக இருந்துச்சு. அது மாதிரி தான். அப்போ இந்திய கலாச்சார உணர்வு பற்றி தீவிரத்தன்மை இல்லாது, அது என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? பாருங்கள். 1806 வேலூர் சிப்பாய்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சமய குறியீடுகளை நெற்றியில் அணிவதற்கு, தாடி வைத்துக் கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டதோடு தலைப்பாகைகளுக்கு பதிலாக வட்ட வடிவிலான தொப்பி, அக்னி தொப்பி அணியணும் அப்படின்னு சொல்லி பணிக்கப்பட்டாங்க. இதையெல்லாம் எதிர்த்து தான் அவர்கள் வந்து கிளர்ச்சி செஞ்சுருப்பாங்க. இத்தகைய ஆடை கட்டுப்பாடுகள் சிப்பாய்களை வந்து எனது கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்ற செய்வதற்கான ஒரு முயற்சியாக அங்கே இருந்த சிப்பாய்கள்லாம் அஞ்சினாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா 1824 கல்கத்தா அருகே இருக்கக்கூடிய இதே பாரக்பூரில் தான் சிப்பாய்களில் வந்து என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் இராணுவத்தில் இருக்கக்கூடிய இந்திய சிப்பாய்கள்லாம் பிரிட்டிஷ்காக என்ன பண்ணும், கடல் கலந்து போய் சீனாவுக்கு, மலேசியாவுக்கு, அப்புறம் ஆப்கானிஸ்தானுக்கு, இந்த பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அப்படி போனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை நான் கடல் கடந்து போயிட்டேன்னா என்னுடைய ஜாதியை இலக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி இந்த சிப்பாய்கள்லாம் பயந்துருப்பாங்க. அதில் ஒரு சம்பவம் தான் அது. 1824 கல்கத்தா அருகே இருக்கக்கூடிய பாரக்பூரில் சிப்பாய்கள் வந்து கடல் வழியாக பர்மா செல்ல மறுத்தனர். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் கடந்து சென்றால் தங்களது சாதியை இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி அவர்கள்லாம் நம்பினாங்க. அதுபோல் ஒரு சிலர் கடல் கடந்து போயிட்டு சண்டை போட்டு வந்தாலும் அவர்களுக்கான ஊதியத்தை, ஓய்வூதியத்தையும் தரமாட்டேன் அப்படின்னு பிரிட்டிஷ் சட்டம் கொண்டு வரானுங்க. இப்போ என்னது பொதுப்படை சட்டம் அப்படிலாம் அவர் பின்னாடி ஒரு 1956 பொதுப்படை சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இந்த ஓய்வூதியம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இது போன்ற சட்டங்கள்லாம் கொண்டு வரனால சிப்பாய்கள் எல்லாமே டென்ஷன் ஆயிடறானுங்க. சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஊதியம் மற்றும் பதவி உயர்வுகளில் பாரபட்சம் காட்டப்படுவது. வேலூர் கிளர்ச்சியில் பார்த்தா அதே தான். இவங்களுக்கு வந்து சம்பளம் கம்மியாக தர்றது, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளார்க் லெவலில் போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 500 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய போஸ்ட்டு தான் இந்தியன்ஸுக்கு வச்சுருந்தாங்களாம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய போஸ்ட் எதுவுமே போக முடியாது. அதே போல் பிரிட்டிஷ்லேயுமே வந்து ஹவில்தார், சுபேதார் நினைக்கிறேன், அந்த லெவலுக்கான போஸ்ட்டு மட்டும்தான் இந்தியன்ஸால் போக முடியுமா. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஜென்ரலு, கர்னலு, இது போன்ற பதவிகள்லாம் வந்து வாய்ப்பே கிடையாதான். சரிங்களா. அந்த லெவலில் இந்தியன்ஸுக்குனாலே இந்த ஒரு குறிப்பிட்ட லெவல் மட்டும்தான் போஸ்ட் இந்தியன்ஸ் போக முடியும். அதுக்கு மேலே வந்து அவன் ஹை பொசிஷனுக்கு போக முடியாது அப்படின்ற விஷயங்கள்லாம் வச்சுருந்தனால என்னது பதவி உயர்வு கொடுக்கல, சம்பளம் கொடுக்கல, பாரபட்சம். அது மட்டும் இல்லாமல் இன பாரபட்சம் பார்க்குறான். யூஆர் அ பிளாக் மேன், ஐ எம் அ ஒயிட் மேன் சொல்லிட்டு இன பாரபட்சம் பார்க்குறான். வேலூர் கிளர்ச்சியில் என்ன நடந்துச்சோ அதே போல் பாரபட்சங்கள், சம்பள பிரச்சனைகள் எல்லாமே 1957 காலகட்டங்களையும் நடக்குது. சரிங்களா. அடுத்து குறைந்த அளவிலான ஊதியம் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தரக்குறைவாக நடத்தப்பட்டதோடு மூத்த படையினரால் இனக்குறியிடப்பட்டு அவமதிக்கப்பட்டார்கள். அடுத்து பாருங்கள், டல்கௌசியினுடைய வாரிசு இழப்பு கொள்கையின் மூலமாக அவத்தையும் ஜான்சியும், அவத் அப்படிங்கிறது ஒரு சிற்றரசு, ஜான்சி அப்படிங்கிறது ஒரு சுதந்திர அரசு, இந்த 2 நாட்டையும் இணைத்தது. அதுக்கப்புறம் கடைசி நவாபாக இருந்த, கடைசி பேஷ்வாவாக இருந்த 2ஆம் பாஜிராவ் நினைக்கிறேன், அந்த 2ஆம் பாஜிராவனுடைய தத்து மகனாக இருந்தவர் யாருன்னா நானா சாஹிப். அந்த நானா சாஹிப்க்கு என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க. நீ ஒரு தத்து பையன் தானே, யூ ஆர் நாட் லீகல் வாரிசு, நீ வந்து லீகலான பையன் கிடையாது, அதனால் உனக்கு ஓய்வூதியம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் சொல்கிறாங்க. அவர் நானா சாஹிப்பை வந்து எனது அவமானமாக நடத்துறது, இது எல்லாமே வந்து எனது பெரும் அதிருப்தியை வந்து ஏற்படுத்துது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நில சீர்திருத்தத்தில் சில விஷயங்கள் பண்ணுறாங்க. என்னன்னா இனாம் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன் கொண்டு வராங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனாம் கமிஷன் 1852 இனாம் கமிஷன் முறையான உரிமம் இல்லாத, குத்தகை இல்லாத நிலங்களை வைத்திருப்பவர் பற்றி விசாரிக்க பம்பாய் அரசாங்கம் அமைத்தது தான் வந்து என்னது இனாம் கமிஷன். அதாவது எந்த விதமான பத்திரம், முறையான டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல், குத்தகைக்கான ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் நிலங்கள் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த நிலங்களையெல்லாம் விசாரிக்கிறதுக்கு இனாம் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷனை 1852 வந்து என்ன பிரிட்டிஷ் பம்பாய் கவர்மெண்ட், சரிங்களா, பம்பாய் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து
அமைக்கிறாங்க. அந்த இனாம் கமிஷனுடைய அறிக்கையின்படி இந்திய விவசாயிகளிலிருந்து கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட 21,000 ஒரு புக்கில் வந்து 20,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 21,000க்கும் மேற்பட்ட தோட்டங்கள், அதாவது நிலங்கள் வந்து என்னது மக்களிடம் விவசாயிகளிடம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டன. இப்போ புரியுதுங்களா ஏன் விவசாயிகளும் வந்து இந்த கிளர்ச்சியில் பங்கெடுக்கிறாங்கன்னு? கிட்டத்தட்ட 21,000க்கும் மேற்பட்ட நிலங்களை பிடுங்கிட்டதுனால அவங்களும் கடுப்பில் இருக்காங்க. அடுத்து இணைக்கப்பட்ட பகுதிகளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவத் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட நில வருவாய் ஏற்பாடுகள் வந்து அங்கே லோக்கலில் வரி வசூலிப்பாங்கள்ல தாலுக்தாரர்கள், அவங்க தான் தாலுக்தாரர்கள். அப்போ அங்கே அவத்தில் செய்யப்பட்ட நில வருவாய் ஏற்பாடுகள் எல்லாமே தாலுக்தார்களுடைய நலன்களுக்கு பாதகமாக அமைந்ததால் அந்த தாலுக்தாரர்களுமே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயருக்கு எதிராக திரும்பியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவத்தில் இருந்த தாலுக்தாரர்கள் எல்லாமே அவத்தினுடைய நவாபுக்கு வந்து ரொம்ப விசுவாசமாக இருந்திருப்பாங்க. இந்த பாயிண்ட் பாருங்கள். அவத்தில் அரச குடும்பத்தின் ஆதரவை நம்பியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களும் விலை உயர்ந்த ஆடை, அலங்கரிக்கப்பட்ட காலணிகள், அதிகம் விலையில் உள்ள நகைகள் ஆகியவற்றை தயாரித்தவர்களும் வாழ்விழந்தனர். என்னன்னா மன்னர்களைவே வந்து அவன் இல்லைன்னு சொல்லிட்டு காலி பண்ணுறான். மன்னர்களே காலி பண்ணோடனே அப்போ அந்த மன்னர்களுக்காகவே வந்து அவர்களுக்கான கைவினை பொருட்கள், ட்ரெஸ்ஸு, ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ இந்த கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய மற்ற நகர வாழ்க்கை வாழக்கூடிய தொழிலாளர்களுக்கும் வேலைவாய்ப்பு இல்லாமல் போயிடுது. இதுவுமே வந்து என்னது இந்த 1957 புரட்சியில். ஸோ இப்போ விவசாயிகள், பொதுமக்கள் எல்லாமே கலந்து கொள்வதற்கு ஒரு ரீசன் ஆயிடுச்சு. இவ்வாறு டல்கௌசி தன்னுடைய விரிவாக்க கொள்கையின் மூலமாக பெருவாரியான மக்களுக்கு வந்து துன்பத்தை வந்து விளைவிச்சிருப்பார். சரிங்களா? அடுத்து வந்து பெருஞ்சுமையான நில வருவாய் முறையை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுவுமே வந்து என்னது 1957 புரட்சிக்கான காரணங்களில் ஒரு காரணம். இதற்கு முன்னாடி, அதாவது முகலாயர் ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட நில வருவாய் ஏற்பாடுகளில் இருந்ததை காட்டிலும் தற்போது நிலவரி மிக அதிகமாக இருந்தது. அடுத்து ஆங்கிலேயருக்கு முன்னால் இருந்த இந்திய அரசுகள் வந்து விளைந்த நிலங்களுக்கு மட்டும்தான் வரி வசூலித்தாங்க. ஆனால் நம்ம வேலுக்கிழச்சிலே பார்த்துருப்போம், பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பான், ஆங்கிலேயர்கள் வந்து நீ நிலம் வச்சுருந்தாலே அந்த நிலத்துக்கு நீ வாடகை கொடுத்துடணும். விளையுது, விலையில தரிசா போட்டிருக்க, என்னமோ பண்ணுற, நீ நிலம் வச்சிருக்கியா, எனக்கு இவ்வளோ காசு கொடுத்துரு, உனக்கு வந்து லாபம் வருது நஷ்டம் வருது அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, நிலத்தில் விளையக்கூடிய அந்த விளைச்சலை, இப்போ 100 மூட்டை நெல் விளையுதா, 6ல் ஒரு பங்கு பிரித்து 6ல் ஒரு பங்காக வந்து எனக்கு ஒரு பங்கு கொடுத்துரு டேக்ஸாக, அப்படி இருந்தாங்க. ஆனால் பிரிட்டிஷ் அப்படி கிடையாது. நீ நிலம் வச்சிருக்கியா, விளையுதா விளையலையா, மழை வருதா பஞ்சம் வருதா எனக்கு தேவையில்லை, நீ இவ்வளோ நிலம் வச்சுருந்தா இவ்வளோ காசு எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அப்போ வரிச்சுமையை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. இதன்படி நிலத்தில் விவசாயம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அதே அளவு வரி வசூலிக்கப்பட்டது. அடுத்து 19ஆம் நூற்றாண்டுகளில் முதல் பாதியில் விவசாய பண்டங்களுடைய விலைகள் வந்து கடுமையாக வீழ்ச்சியுற்றன. சரிங்களா? விவசாய பண்டங்கள், அதாவது என்னதான் பொருளை உற்பத்தி போய் கொடுத்தாலும் அதை வந்து இவனுக்கு அதிக விலை கொடுத்து வாங்க மாட்டேங்கிறான், ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்குகிறான். அப்போ விவசாயம் செஞ்சு கொடுத்தாலும் இவங்க செஞ்ச செலவை விட அந்த வெள்ளாமை பார்த்ததுக்கான வருவாய் வந்து நம்ம அவுரியில் பார்த்துருப்போம் இல்லையா, ரொம்ப கம்மியான விலைக்கு எடுத்தாங்க. அதுபோல் விவசாய பண்டங்களுடைய விலை வந்து வீழ்ச்சியை சந்திச்சது. அப்போ உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நியாயமான விலை வந்து கிடைக்கல. காலனி அரசு கடனை குறைக்கவும் நிவாரணம் வழங்கவோ முன்வராத சூழலில் சிறு விவசாயிகளும் குத்தகைதாரர்களும் சொல்ல முடியாத துயரங்களுக்கு உள்ளன. இப்படியெல்லாம் செஞ்சால் அவன் எப்படி நிம்மதியாக இருப்பான், விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்போ இதுதான் வந்து என்னது, ஸோ ஒரு நிலவரிமை முறையில் ஏற்பட்ட ஒரு டிராபேக். இதன் காரணமாகவும் மக்கள் வந்து இந்த 1857 புரட்சியில் கலந்து கொள்வதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அடுத்து முஸ்லீம்கள் சைடு பார்த்திங்கன்னா முஸ்லீம் உயர்குடியினரும் கற்றறிந்தரும் ஒதுக்கப்படுதல். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் உயர்குடியரை சேர்ந்தவங்க, ஏன்னா அப்போ மொகல்ஸ் தானே ரூல் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த முஸ்லீம் மக்கள் தான் வந்து என்னது ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலம் வச்சுருக்கலாவோ, ஒரு தளபதியாகவோ, ஒரு குதிரைப்படை வீரர்களாகவோ இருந்து ஒரு நல்ல ரிச்சான ஒரு லைஃப், சொஃபஸ்டிகேட்டடான லைஃபு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து ஏன்னா மொகல்ஸ் கவர்மெண்ட் இதெல்லாம் பெரும்பாலும் அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்பை தான் டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. பெரும்பாலும் அரசு பணியையே முஸ்லீம்கள் வந்து சார்ந்திருப்பாங்க. கம்பெனி ஆட்சிக்கு முன்னாடி இருந்த அரசுகளில் வந்து அவங்க ரொம்ப மதிப்புமிக்க பணிகள் இருந்திருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குதிரைப்படை தளபதியாக சிலர் வந்து உயர்ந்த ஊதியம் பெற்று இருந்திருப்பாங்க. ஆனால் கம்பெனியுடைய ஆட்சியில் வந்து அவர்கள் வந்து அவங்களையும் படை தான் கலைச்சி விட்டாங்களே, அப்போ அவர்களுக்கும் வந்து என்னது துன்பத்துக்கு உள்ளாகினாங்க. அடுத்து ஆங்கில மொழியும் மேலை கல்வியும் முஸ்லீம் அறிவுஜீவிகளை முக்கியமற்றவர்களாக ஆக்கியது. முஸ்லீம் மதத்தில் வந்து சில அறிவுஜீவிகள் மத குருமார்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் வந்து இந்த மேலை கல்வியும் ஆங்கில மொழியும் வந்து என்னது இவங்க சொல்கிறதான் தேவையில்லை, நீங்கள் மேல்நாட்டு சிந்தனைக்கு வாங்க அப்படின்ற உடனே அப்போ அந்த முஸ்லீம் தலைவர்களுடைய அறிவுஜீவிகளுடைய முக்கியத்துவமானது குறைக்கப்படுது. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1835 நினைக்கிறேன், இந்த காலகட்டங்களில் நீதிமன்ற மொழியாக அலுவலக மொழியாக பாரசீகம் இருந்துச்சு.
சரிங்களா. அந்த பாரசீக மொழியை எடுத்துகிட்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலத்தை கொண்டு வராங்க. நீதிமன்ற பயன்பாடுகளிலும் பொதுப்பணி தேர்வுகளிலும் பாரசீக மொழியினுடைய பயன்பாடு ஒழிக்கப்பட்டது. அரசு பணியில் முஸ்லீம்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு. ஏன்னா அவர்களுக்கு வந்து பாரசீக மொழி தான் தெரியும் இஸ்லாமியர்களுக்கு. அவங்க பெரும்பாலும் வந்து என்னது அந்த கவர்மெண்ட் ஜாப்பை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த நீதிமன்றங்கள்லையும் சரி மற்ற பொதுப்பணி தேர்வுகளையும் இந்த அப்போதைக்கே வந்து என்னது அலுவலக மொழியாக இருந்த பாரசீக மொழி நீக்கப்பட்டு என்ன நடக்குது, ஆங்கில மொழி கொண்டு வருது. அப்போ இதனால் வந்து முஸ்லீம்களுக்கான வேலை வாய்ப்பில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே குறையுது. இது வந்து ஒரு காரணம். முஸ்லீம்கள் வந்து இந்த கிளர்ச்சியில் பங்கு பெறுவதற்கான ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய மக்களுடைய மத உணர்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் 2 பிரிவை சேர்ந்தவருடைய மத உணர்வுகளையுமே பாதிப்படையக்கூடிய வகையில் சில விஷயங்கள் வந்து நடந்துச்சு. அதுவுமே வந்து இந்த 1857 புரட்சிக்கான ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. பாருங்கள், 1856ஆம் ஆண்டு சட்டம் நான் சொன்னேன் இல்லையா, பொதுப்பணி படை சேர்ப்பு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வராங்க. சரிங்களா. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, படை வீரர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் எங்கும் பணிபுரிய தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே கூப்பிட்டாலும் நீ வரணும், நீ வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில் சேர்ந்துட்டியா, சம்பளம் வாங்குறியா, நான் எங்கே போய் சண்டை போட சொன்னாலும் நீ சண்டை போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் என்னது, 1856ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட வங்காளப்படையில் பொதுப்பணி படை சேர்ப்பு சட்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த 1856 சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, வங்காளப்படையில் உயர் ஜாதியினரும் சேர்ந்து கொள்வதற்கான வழிவகை செய்யுது. நீ உயர் ஜாதியினர், அதனால் நீ படைக்கெலாம் வரமாட்டே அப்படின்னா நீயும் வந்து ஜாயின் பண்ணு அப்படின்ற சொல்லக்கூடிய வகையில் வந்து சட்டத்திருத்தங்கள் வந்து செய்யப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பொதுப்பணி படை சேர்ப்பு சட்டத்தின் பிரகாரம் வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியர்கள் சாதி பற்றை கைவிட்டு அவர்கள் படைகளில் சேர வேண்டும் அல்லது இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றி முன்னேறும் வாய்ப்பை கைவிடணும். ஒன்று உங்களுடைய சாதி பற்றை விட்டுட்டு, நம்ம பார்த்தோம் இல்லையா 1824 என்னது பாரக்பூரில் வந்து கடலுக்கு வந்து போக மாட்டேன்னு சொன்னாங்களா, அதனால தான் இந்த சட்டம் கொண்டு வராங்க. வங்காள பொதுப்பணி படை சேர்ப்பு சட்டம் கொண்டு வந்து, ஒன்று உங்களுடைய ஜாதி பற்றை விட்டுட்டு நீங்கள் இங்கே வேலைக்கு வர்றதுன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய அதாவது பிரிட்டிஷ் கம்பெனியுடைய ஆர்மிக்கு வந்து சேரணும்னா ஒன்று உன் ஜாதி பற்றை விட்டுட்டு வந்து சேரு, இல்லைன்னா நீ என்ன பண்ணுற இந்த இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றி உன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வாய்ப்பை விட்டுரு அப்படின்ற ஒரு நிலை வருது. அதற்கடுத்து பிரிட்டிஷ் வந்து சில சீர்திருத்த சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. பாருங்கள், சாதி ஒழிப்பு சட்டம். சரிங்களா. சாதி ஒழிப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, 1855. அதன் அடிப்படையில் தான் இந்த சாதி பற்றை விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சாதி ஒழிப்பு சட்டம். அடுத்து விதவை மறுமண சட்டம், நம்ம தேசிய மறுமலர்ச்சியில் பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து இவங்க சட்டப்பூர்வமாக்குறாங்க. அடுத்து பெண் குழந்தைகள் கொல்லப்படுவதற்கு எதிரான சட்டம். இது எல்லாமே வந்து சமய நம்பிக்கைகளில் ஆங்கிலேயர்கள் அரசு தலையிடுவதாக இந்திய மக்களால் வந்து பார்க்கப்படுது. சரிங்களா. சாதி ஒழிப்பு யாராவான், சாதி இல்லைங்கிறான், ஜாதியை ஒழிக்கணுங்கிறான், விதவைகளுக்கு பூரா கல்யாணம் பண்ணி, ஏன்னா இவங்க வந்து அது விதவை மறுமணத்தை வந்து இவங்க ஏற்றுக்காமல் தானே இருந்தாங்க, சில பழக்க வழக்கங்கள் அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பிரிட்டிஷ் வந்து சேஞ்ச் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, பெண் குழந்தைகளை வந்து கொல்லப்படுறது, ராஜபுத்ஸோட பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் கொலை, பெண் சிசு கொலை இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க நடைமுறையில் இருந்துச்சு. அப்போ அந்த விஷயங்கள்லாம் வந்து பிரிட்டிஷ் வந்து இதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது, இது எல்லாமே எங்களுடைய நம்பிக்கை, என் நம்பிக்கையில் வந்து நீ ஏன் தலையிடுற அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்களை வந்து யோசிக்க வைக்குது. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட 1850 தான் இந்த லெக்ஸ்லோசி சட்டம். இந்த சாதி ஒழிப்பு சட்டத்தை வந்து லெக்ஸ்லோசி சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. லெக்ஸ்லோசி, இந்த லெக்ஸ்லோசி சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுது. கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களுக்கும், அதாவது என்னன்னா, இப்போ நான் இருக்கேன், என்னுடைய பையன் வந்து கிறிஸ்தவத்துக்கு மாறுறேன், இப்போ நான் வந்து ஒரு இந்துவாக இருக்கேன், இல்லை ஒரு இஸ்லாமியராக இருக்கேன்னு வச்சுக்க, என்னுடைய மகன் வந்து பிரிட்டிஷ் அரசு அதில் வேலை செய்யணும், அது பிடிச்சிருக்கு அப்படின்னால கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டா, அதற்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து நீ வந்து போயிட்டேல, உனக்கு நான் என் சொத்தில் பங்கு தர மாட்டேன், நம்ம சொல்கிறோம் இல்லையா, என் பேச்சை கேட்கலன்னா என் சொத்தில் பங்கு தர மாட்டேன்னு, அதுபோல் இருந்துச்சு. ஆனால் இந்த 1850 சாதிகளை பூரா ஒழிச்சிட்டு இந்த லெக்ஸ்லோசி சட்டம் கொண்டு வராங்கல்ல, இந்த லெக்ஸ்லோசி சட்டம் கொண்டு வந்தப்போ என்ன வருதுன்னா, கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களுக்கும் அவருடைய மூதாதையருடைய சொத்துக்களில் நீ கண்டிப்பாக பங்கு தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வராங்க. இதை கேட்டவுடனே ரொம்ப கடுப்பாயிடுறாங்க இந்திய மக்கள். சரிங்களா. உரிய பங்கினை பெறும் உரிமையை அளித்தது. இது வந்து வைதீக இந்துக்களிடையே வெறுப்பை ஏற்படுத்தியது. இது வந்து ஒரு முக்கிய காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு தர்றாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் வந்து கிறிஸ்டியனா, ஸோ அவன் பேச்சை கேட்டு, அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவ படைகளுக்குள்ளேயே, அதாவது
கம்பெனி படைகளுக்குள்ளேயே வந்து மதம் மாற்றக்கூடிய வேலைகள் வந்து ரொம்ப பரவலாக நடந்துச்சு. சில மதம் மாற்றக்கூடிய வேலைகள் வந்து பரவலாக நடந்துச்சு. அதன் காரணமாக கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களுக்கெல்லாம் படையிலையும் சரி, அரசு படையிலையும் சரி பதவி உயர்வு கொடுத்தாங்க. சரிங்களா? இந்த போன்ற விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதற்கு அடுத்து தான் வந்து நடக்குது என்னன்னா, இந்த 1857 புரட்சிக்கான உடனடி காரணமாக அறியப்படக்கூடிய கொழுப்பு தடவிய தோட்டாக்கள். சரிங்களா? புதிதாக அறிமுகமான, அதாவது 1856 அறிமுகமான துப்பாக்கி என்ஃபீல்டு ரக துப்பாக்கி. இந்த துப்பாக்கிகளுக்குள்ள இந்த கொழுப்பு தடவிய தோட்டாவை செலுத்துவதற்கு முன்பாக அதை படை வீரர்கள் கடிக்கணும். அதாவது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கவரை வந்து கடித்து எடுத்துகிட்டு தான் அந்த துப்பாக்கி குண்டை வந்து துப்பாக்கியில் போடணும் அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே கிறிஸ்தவத்திற்கு மதமாற்றம் செய்யக்கூடிய முயற்சியாக கருதப்பட்டது. அதனால் அனைத்து விதத்திலுமே 1857 ஆண்டு பெருங்கிளர்ச்சி கணிந்ததுக்கான ஒரு முக்கியமான ஆண்டாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த 1857 ஆண்டு பெருங்கிளர்ச்சி நடக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதனுடைய முக்கிய காரணமாக நடந்தது தான் அந்த கொழுப்பு தடப்பட்ட தோட்டா. கொழுப்பு தடவிய தோட்டா பிரச்சனை பதவி பறிக்கப்பட்ட அதிருப்தி கொண்ட ராஜாக்கள், ராணிகள், ஜமீன்தார்கள், குத்தகைக்காரர்கள், கைவினை தொழிலாளர்கள், அப்புறம் முஸ்லீம் அறிவுஜீவிகள், இந்து பண்டிதர்கள், குருமார்கள் ஆகிய அனைவருமே இந்த எழுச்சியை தங்கள் குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக கருதுனாங்க. சரிங்களா? அடுத்து கழகத்திற்கான உடனடி காரணம் பார்க்கலாமா? பாருங்கள், புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கிக்கு வழங்கப்பட்ட தோட்டாக்கள் பற்றிய வதந்திகள் புரட்சிக்கு வித்திட்டது. அடுத்து பசு மற்றும் பன்றி கொழுப்பில் இருந்து தயாரிக்கப்பட்ட பசை, கிரீஸ் இருக்கு இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. இத்தகைய குண்டு பொதியுரைனா அந்த கேட்ரிச் அந்த குண்டு கேட்ரிச்சில் பயன்பட்டதாக செய்தி பரவிய போது இந்து மற்றும் முஸ்லீம் படைவீரர்களுடைய மத உணர்வுகள் வந்து புண்பட்டது. அவற்றை நிரப்புவதற்கு முன்பு, அதாவது அந்த தோட்டாக்களை நிரப்புவதற்கு முன்பு அதை வாயால் கடிக்க வேண்டியிருந்தது. இந்துக்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு பசு புனிதமானது, நம்ம வேலூர் கிளர்ச்சியிலே பார்த்துருப்போம், புனிதம் வாய்ந்ததாகவும், முஸ்லீம்களுக்கு பன்றி இறைச்சி தடை செய்யப்பட்ட உணவாகவும் இருந்தது. இதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த 1857 புரட்சிக்கான உடனடி காரணம். சரிங்களா? இதை எடுத்து தான் அந்த தோட்டாவை பயன்படுத்த மறுத்து தான் என்ன பண்ணுறாரு, மங்கள் பாண்டே உயரதிகாரை சுட்டுக் கொள்கிறார். சரி, இப்போ வந்து நம்ம இந்த பெருங்கிளர்ச்சி எப்படி தொடங்குச்சு, அதனுடைய போக்கு பற்றி பார்த்துடலாமா? இப்பெருங்கிளர்ச்சி கல்கத்தாவுக்கு அருகே உள்ள பாரக்பூரில் இராணுவ கழகமாக தொடங்கியது. மார்ச் 29, சரிங்களா, மார்ச் 29, 1857 மங்கள் பாண்டே என்னும் சிப்பாய் கொழுப்பு தடவிய தோட்டாவை பயன்படுத்த மறுத்து தனது இராணுவ மேலதிகாரியை சுட்டு கொன்றார். அதனால் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு பின்பு தூக்கிலிடப்பட்டார். அவரை கைது செய்ய சொல்கிறாங்க, கூட இருக்க சிப்பாய்கள் கைது செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்களுக்கும் சில பல தண்டனைகள்லாம் நடக்கும், அதெல்லாம் பின்னாடி வரும் பாருங்கள். அதனைத் தொடர்ந்து யார், மங்கள் பாண்டே கொல்லப்பட்டதை தூக்கிலிடப்பட்டதை தொடர்ந்து அங்கு இராணுவ கழகம் வெடித்தது. அதனை அடுத்து வந்த நாட்களில் கீழ்ப்படிய மறுத்தல் போன்ற பல நிகழ்வுகள் வந்து அந்த இராணுவ முகாம்களுக்குள்ளே அதிகரித்தது. கலவரம், பொருட்களை தீயிட்டு கொளுத்துவது ஆகியன அம்பாலா, லக்னோ, மீரட் ஆகிய இராணுவ குடியிருப்பு பகுதிகளில் நிகழ்ந்ததாக தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு. சரிங்களா? அடுத்த மாதம் மார்ச் மாதம் என்ன பண்ணுறாரு, மங்கள் பாண்டே சுட்டுக் கொள்கிறார். சரிங்களா? அடுத்து ஏப்ரல் மாதம், ஏப்ரல் 24 மீரட் நகரில் தோட்டாக்களை பெற வேண்டிய 90 வீரர்கள், அதாவது 90 வீரர்கள்ட்ட தோட்டா கொடுக்குறாங்க. அந்த 90 வீரர்களில் வெறும் 5 வீரர்கள் மட்டும்தான் வந்து ஆங்கில அதிகாரியுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தோட்டாவை வாங்கிக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய 85 வீரர்களுமே இந்த தோட்டாவை வாங்க மறுக்கிறாங்க. அதன் காரணமாக என்ன நடக்குன்னா, அவங்களுக்கு வந்து 10 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை வந்து விதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கைதிகளை பூரா கையில் வந்து விலங்கிட்டு அந்த பரேடு கிரவுண்ட் இருக்குல்லையே, அந்த பரேடு கிரவுண்டில் பொதுமக்கள் எல்லாரும் தெரிகிற மாதிரி நடக்க விடப்பட்டு அவமானப்படுத்தப்படுறாங்க. இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 9ஆம் நாள் இப்படி ஒரு அவமானகரமான சம்பவம் வந்து நடக்குது. யாருக்கு? இந்த ஏப்ரல் 24 தோட்டாவை வாங்க மறுத்த 85 சிப்பாய்களுக்கு நடக்குது. அடுத்த நாள் மே 10ஆம் தேதி, சரிங்களா, மே 10ஆம் நாளில் இந்த அவமதிக்கப்பட்ட சிப்பாய்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த சிப்பாய்கள் இருந்த ரெஜிமெண்ட் வந்து 3வது ரெஜிமெண்ட். அந்த 3வது ரெஜிமெண்ட்டை சேர்ந்த குதிரைப்படை சிப்பாய்கள் எல்லாருமே அன்னைக்கு ராத்திரி கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. கிளர்ச்சியில் ஈடுபட்டு தங்களுடைய உயர் அதிகாரிகளை வந்து கொண்டுட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்களே அந்த 85 இராணுவர்கள்,
இந்த இராணுவ வீரர்களை வந்து விடுதலை செய்கிறாங்க. இந்த கிளர்ச்சியில் வந்து ஆங்கிலேய அதிகாரியான கர்னல் பின்னஸ் அவர்கள் வந்து கொல்லப்படுறாரு. சிப்பாய்களும் விடுவிக்கப்பட்ட குற்றவாளிகளும் ஐரோப்பியர்கள் பல பேரை வந்து கொன்று குவிக்கிறாங்க. அவர்களது வீடுகளையும் ஐரோப்பியர்களுடைய வீடுகளை கொளுத்துறாங்க. அன்று இரவே இந்த கிளர்ச்சிக்கார சிப்பாய்கள் என்ன பண்ணுறாங்க, மீரட்லேருந்து டெல்லி நோக்கி போக ஆரம்பிச்சிடுறாங்க. சரிங்களா, மே 10. இதே இது நம்ம வேலூர் கிளர்ச்சி வந்து ஜூலை 10. சரிங்களா, இப்போ வந்து இந்துஸ்தானத்துடைய மாமன்னராக பகதூர் ஷா அறிவிக்கப்படுதல். ஏன்னா இந்த மீரட் சிப்பாய்கள் என்ன பண்ணுறாங்க, மே 9 இரவில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, உயர் அதிகாரிகளை கொண்டுட்டு அங்கே கைது செய்யப்பட்டு வச்சுருந்த சிப்பாய்களை பூரா விடுதலை செஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, கர்னல் பின்னஸையும் கொண்டுட்டு ஐரோப்பிய அதிகாரிகள் அவங்களுடைய வீடுகள் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டு பயங்கரமான கிளர்ச்சியில் ஈடுபட்டு இந்த சிப்பாய்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நைட்டு கிளம்பி என்ன பண்ணுறாங்க, 10 மீரட்லேருந்து டெல்லி நோக்கி கிளம்பி போகிறாங்க. 1857 மே 11 மீரட்லேருந்து டெல்லி செங்கோட்டை நோக்கி ஒரு குழுவாக இந்த சிப்பாய்கள்லாம் அணிவகுத்து போகிறாங்க. போய் பார்த்தா டெல்லியில் இந்த சிப்பாய்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு தர்றாங்க. சரிங்களா, பிரம்மாண்ட வரவேற்பு தர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிப்பாய்கள் போகிறத பார்த்துட்டு அவங்க கூட பெருந்திரளான மக்கள் கூட்டமும், சரிங்களா, சிப்பாய்கள் போன்று அதே அளவு ஆரம்பிக்க மக்கள் கூட்டமும் முகலாய மாமன்னரான 2ஆம் பகதூர் ஷா அவர்கள் தங்களுடைய தலைவராக வேண்டும், இந்தியாவினுடைய அரசராக வேண்டும் அப்படின்னு சொல்லுவதற்காக அந்த செங்கோட்டை பகுதி டெல்லியில் வந்து குழும்புறாங்க. டெல்லியை வந்து மிக விரைவிலேயே டெல்லியில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய அதிகாரிகள்லாம் கொன்னுட்டு, சரிங்களா, டெல்லியை அடைந்த சிப்பாய்கள் என்ன செய்கிறாங்க, ஐரோப்பியர் பல பேரை கொன்னுட்டு டெல்லி நகரை கைப்பற்றி செய்கிறாங்க. கைப்பற்றிட்டு என்ன சொல்கிறாங்க, 2ஆம் பகதூர் ஷாட்ட போயிட்டு நீங்கள் வந்து இந்துஸ்தானத்தினுடைய பேரரசராக பதவி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களே வந்து என்னது பகதூர் ஷாவை இந்துஸ்தானத்தினுடைய பேரரசராக பிரகடனமும் செய்கிறாங்க. பகதூர் ஷா என்ன பண்ணுறாரு, பெரும் தயக்கங்களுக்கு பிறகு அவருமே வந்துட்டு சரி நான் வந்து ஏற்றுட்டு இந்த கிளர்ச்சியை வந்து நம்ம வழி நடத்தி போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்துஸ்தானத்தினுடைய ஷாஹின் ஷா இ இந்துஸ்தான், அதாவது மாமன்னர், இந்துஸ்தானத்தின் மாமன்னராக 2ஆம் பகதூர் ஷா அவர்கள் வந்து பதவியேற்றுக்கிறார். பதவியேற்றுட்டு 2ஆம் பகதூர் ஷா என்ன சொல்கிறாரு, உயிரினும் மேலான நாட்டையும் மதத்தையும், உயிரினும் மேலான நாட்டையும் மதத்தையும் அந்நிய ஆபத்திலிருந்து காப்பாற்றும்படி பேரரசர் பகதூர் ஷாவும் ஒரு பிரகடனத்தை வந்து வெளியிடுறாரு. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேரரசர் பகதூர் ஷாவுடைய தலைமையில் டெல்லியானது 1857 மே 16 முறைப்படி ஆங்கில அரசிடமிருந்து விடுவிக்கப்பட்டது. டெல்லியினுடைய வீழ்ச்சி நாட்டினுடைய பல பக்கங்களுக்கும் பரவுது. கங்கை கரை பள்ளத்தாக்கு, வடமேற்கு மாகாணம், அப்புறம் மத்திய இந்தியா, இந்த பகுதிக்கெலாம் பரவணுன்னே அந்தந்த பகுதிகளெலாம் வந்துட்டு அந்த கிளர்ச்சியானது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. டெல்லியினுடைய வீழ்ச்சி ஆங்கிலேயருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தையே கொடுத்துருச்சு. அதனால் வந்து அவங்க இம்மீடியட்டாக ஆக்ஷனில் இறங்குறாங்க. சரிங்களா, இதனைத் தொடர்ந்து டெல்லியினுடைய வீழ்ச்சியை தொடர்ந்து உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்படுது. ஜூன் மாதத்தில் வந்து இந்த கிளர்ச்சி வந்து ரோஹில்கண்ட் அப்படிங்கிற பகுதிக்கு பரவியது. ஒட்டுமொத்த கிராமமே வந்து இந்த கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. கான் பகதூர் கான் அப்படிங்கிறவர், சரிங்களா, கான் பகதூர் கான் அப்படிங்கிறவர் பேரரசர் பகதூர் ஷாவினுடைய வைஸ்ராயாக, அரச பிரதிநிதியாக அவரே வந்து அறிவித்து கொண்டு ஒரு பகுதியில் வந்து என்னது அவர் போராட்டத்தை மேற்கொள்கிறார். சரிங்களா, பீகார் பகுதி பரைலி பகுதியில் வந்துட்டு இவர் போராட்டத்தை மேற்கொள்கிறார். டெல்லியினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்த கிளர்ச்சி வந்து சூறை காற்று போல் சுழண்டுடுச்சு. எந்தெந்த ஊருக்கெலாம் பரவச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரோஸ்பூர், முசபர்பூர், அலிகார், பஞ்சாப் ஆகிய இடங்களில் இந்த சிப்பாய்கள் எல்லாமே கிளர்ச்சி செய்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியிலும் வடமேற்கு மாகாணத்திலும் பல கிளர்ச்சிக்கார சிப்பாய்கள் வந்து இருந்திருப்பாங்க. இவர்கள் எல்லாமே சிப்பாய் கிளர்ச்சியோடு பொதுமக்களும் கிளர்ந்து எழுந்தனர். விரைவிலேயே லக்னோ, பரைலி, கான்பூர், ஆக்ரா, ஜான்சி, மத்திய இந்தியா மற்றும் பந்தேல்கண்ட் போன்ற பகுதிகளுக்கு எல்லாமே இந்த கிளர்ச்சி வந்து என்னது மிக வேகமாக பரவியது. அங்கே எல்லா பகுதிகளிலுமே ஆங்கிலேயர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க, அவருடைய உடைமைகள் வந்து அழிக்கப்பட்டது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பந்தேல்கண்ட் பகுதியும் அயோத்தி பகுதியும் முழுவதுமாக ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தியது. ஜான்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்கள் எல்லாமே கொல்லப்பட்டு 22 வயதாக இருந்த ராணி லட்சுமிபாய் அவர்கள் ஜான்சியினுடைய ராணியாக அரியணை ஏற்றப்பட்டார். சரிங்களா, அடுத்து பேஷ்வாவான நானா சாஹிப், சரிங்களா, பேஷ்வாவினுடைய கடைசி பேஷ்வாவினுடைய மகனான நானா சாஹிப் வந்து கான்பூர் பகுதியில் கிளர்ச்சிக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பார். அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் செஞ்ச கிளர்ச்சியில் ஒரு கான்பூர் படுகொலை அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தையே வந்து நடத்துகிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பெண்கள் குழந்தைகள் உட்பட கிட்டத்தட்ட 125 ஆங்கிலேயர்கள் மற்றும் ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து கொல்லப்பட்டு அவருடைய உடல்கள் வந்து ஒரு கிணத்துல தூக்கி வீசிடுறாங்க. இந்த நிகழ்வை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்பூர் படுகொலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் அரசு பயங்கரமாக கோபமாயிட்டு என்ன பண்ணுறாங்க, தளபதி ஹென்றி ஹேவ்லாக் வந்து அனுப்புகிறாங்க. ஹென்றி ஹேவ்லாக் தான் என்ன பண்ணுறாரு வந்து நானா சாஹிப்பை தோற்கடிப்பார். அதை தொடர்ந்து அந்த கான்பூர் படுகொலைக்கு 125 பேர்த்த கொண்டாங்க இல்லையா, அதற்கு பழி தீர்க்கக்கூடிய விதமாகத்தான் இந்த நீல் சென்னையிலேருந்து போயிருப்பார். நீல் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்லேருந்து என்ன பண்ணியிருப்பார், அங்கே போயிட்டு நார்த்துக்கு போயிட்டு கண்ணில் தெருவில் போகிறேன் வரேன் எல்லாத்தையும் சுட்டு கொள்வது, தூக்கி தூக்கில் போகிறதுன்னு கொடூரமான பழி வாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில் வந்து நீல் அவர்கள் வந்து ஈடுபட்டிருப்பார். சரிங்களா. கான்பூர் படுகொலை என்று அறியப்பட்ட நிகழ்வு ஆங்கிலேயரை வந்து கோபம் கொள்ளச் செய்தது. சரிங்களா. அப்போ 2 பக்கமும் தூண்டப்பட்டதால் பெருமளவிலான வன்முறை வெடித்ததுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ 2 பக்கமும் ஆங்கிலேயர்கள் தூண்டப்பட்டதுக்கு முக்கிய காரணம் என்னது, இந்த 125 பேர் கொல்லப்பட்ட கான்பூர் படுகொலை. இந்த கான்பூர் படுகொலை செஞ்சது யார், நானா சாஹிப். சரிங்களா, ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த நிலைமைகள் எல்லாத்தையும் எதிர்கொள்கிறதுக்காக அனுப்பப்பட்ட தளபதி யாருன்னா தளபதி ஹென்றி ஹேவ்லாக். இந்த ஹென்றி ஹேவ்லாக் என்ன பண்ணுறாருனா இந்த கான்பூர் படுகொலை செய்யப்பட்ட அடுத்த நாளே நானா சாஹிப்பை வந்து தோற்கடிக்கிறார். அடுத்து மெட்ராஸ்லேருந்து வந்த இராணுவ அதிகாரியான நீல் கொடூரமான பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுறார். படுகொலைக்கு காரணமானவர்கள் அப்படின்னு சொல்லி கருதப்பட்டவர்கள் எல்லாத்தையுமே வந்து என்னது கொலை செய்யப்படுறாங்க. நவம்பர் மாதத்தினுடைய இறுதியில் தாந்தியா தோப்பை இருக்கார் இல்லையா, கான்பூர் வீழ்ந்துருச்சு. நவம்பர் மாத இறுதியில் தாந்தியா தோப்பை வந்து கான்பூரை வந்து கைப்பற்றாரு. ஆனால் அந்த கான்பூரை வந்து விரைவிலேயே கேப்டன் கேம்பில், சரிங்களா, மன்னிக்கணும், கர்னல் கேம்பில். கேப்டன் கேம்பில் வந்து நமக்கு புலித்தேவரில் வருவார். இவர் வந்து கேம்பில்ங்கிறவர் வந்து இந்த கான்பூரை வந்துட்டு என்ன பண்ணிடுவார், மீண்டும் கைப்பற்றிடுவார். சரிங்களா. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹென்றி லாரன்ஸ், முன்னாடி பார்த்தவர் ஹென்றி ஹேவ்லாக். ஹென்றி லாரன்ஸ் ஆல் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, ஹென்றி லாரன்ஸ் அப்படிங்கிறவர் தான் லக்னோவில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையினுடைய பாதுகாப்பாளராக இருந்திருப்பார். ஹென்றி லாரன்ஸ் வந்து லக்னோவில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையை பாதுகாக்கும் பொழுது இந்த கிளர்ச்சிக்காரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, லக்னோவை தாக்கி, சரிங்களா, லக்னோவை ஏன்னா நானா சாஹிப் ஆல்ரெடி ஹென்றி ஹேவ்லாக்கிட்ட போயிட்டு கான்பூர் பகுதியை இழந்துருவார். சரிங்களா. அப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளர்ச்சியெல்லாம் நேர் எங்கே திரும்புகிறாங்க, லக்னோவில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு திரும்புகிறாங்க. அந்த லக்னோவில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையை யார் பாதுகாத்துட்ருப்பா, ஹென்றி லாரன்ஸ் பாதுகாத்துட்ருப்பார். அவர்கிட்ட இருந்த அந்த லக்னோவுடைய ஆளுநர் மாளிகை நானா சாஹிப்பை வந்து தோற்கடித்த பின்னர் அதை வந்து கிளர்ச்சிகள் கைப்பற்றுவாங்க. சரிங்களா. லக்னோவில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையை கைப்பற்றோடனே நானா சாஹிப் ஏற்கனவே ஹேவ்லாக் தோற்கடிச்சிருப்பாரா, இந்த ஹேவ்லாக்கிட்ட திரும்ப சொல்கிறாரு. நானா சாஹிப்பை தோற்கடிச்சோடனே நேரு ஹேவ்லாக்கு என்ன பண்ணுறாரு, லக்னோக்கு வர்றாரு. ஆனால் அவரால் வந்து லக்னோவை ஹேவ்லாக்கால் கைப்பற்ற முடியல. சரிங்களா, கைப்பற்ற முடியாது. ஜூலை மாத இறுதியில் ஜான் லாரன்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார், தில்லிக்கு வந்து ஜான் நிக்கல்சன் அப்படிங்கிறவர் அனுப்புவார். சரிங்களா. ஏன்னா இப்போ இங்கே லக்னோவில் வந்து கைப்பற்ற முடியல. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லக்னோவில் என்ன நடக்கும்னா பேகம் ஹஸ்ரத் மஹால் வந்து என்ன பண்ணுவாங்க, லக்னோவை கைப்பற்றி லக்னோவில் அவருடைய மகனை வந்து மன்னராக அறிவிப்பாங்க. இந்த சம்பவங்கள் நடக்கும், அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா. இப்போ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோம். நவம்பர் மாத இறுதியில் தாந்தியா தோப்பை கான்பூரை கைப்பற்றுவார். தாந்தியா தோப்பையிலிருந்து கேம்பில் வந்து என்ன பண்ணிடுவார், திருப்பி கான்பூரை கைப்பற்றுவார். கான்பூரை முதல்ல வந்து நானா சாஹிப் தான் அந்த பகுதியில் வழிநடத்தி செய்வார். ஹேவ்லாக் வந்துட்டு என்ன பண்ணுவார், நானா சாஹிப்பை தோற்கடித்து கான்பூர் வந்து ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதை வந்து நவம்பர் மாதம் கடைசியில் தாந்தியா தோப்பை கைப்பற்றுவார். திரும்பவும் தாந்தியா தோப்பைட்டு வந்து கேம்பில் வந்து கான்பூரை வந்து விடுவிச்சுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹென்றி லாரன்ஸோடைய கண்ட்ரோலில் இருந்த ஆளுநர் மாளிகை வந்து கிளர்ச்சியாளர்கள் வந்து கைப்பற்றினதுக்கப்புறம் நானா சாஹிப்பை தோற்கடித்த அதே ஹேவ்லாக் திரும்ப வந்து என்ன பண்ணிடுவார்னா லக்னோவை கைப்பற்றுறதுக்காக வருவார். ஆனால் அவரால் கைப்பற்ற முடியாது. அவர் வந்து பாதியிலே வந்து திரும்பி போகக்கூடிய நிலைமைக்கு வரும். சரிங்களா. அதே கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில், ஏன்னா இங்கே டெல்லி விழுந்து கிடக்கு. அப்போ அதே ஜூலை மாத இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் லாரன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுவார்னா நிக்கல்சன் அப்படிங்கிறவரை டெல்லியை மீட்கிறதுக்காக அனுப்புவார். சரிங்களா. எப்போ, செப்டம்பர் 20 நிக்கல்சன் என்ன பண்ணுவார்னா டெல்லியை கைப்பற்றிடுவார். டெல்லியை செப்டம்பர் 20 ஜான் நிக்கல்சன் கைப்பற்றி 2ஆம் பகதூர் ஷா கைது செய்யப்பட்டு அவருடைய மகன்கள் வந்து சுட்டு கொல்லப்பட்டுருவாங்க. சரிங்களா. 2ஆம் பகதூர் ஷா சிறை கைதியானார். அவருடைய 2 மகன்களும் பேரனும் சரணடைந்த பின் சுட்டு கொல்லப்பட்டனர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி வந்து அவத் பகுதியில் நடந்துகிட்ருக்கோம். அவத் பகுதியில் மட்டும்
தாலுக்தாரர்களும் விவசாயிகளும் சேர்ந்து பங்கு கொண்டதால் கிளர்ச்சி வந்து நீடித்து போய்கிட்டே இருக்குது. தாலுக்தாரர்களில் பல பேர் வந்து அவத் நவாபினுடைய விசுவாசிகளாக இருந்திருப்பாங்க. அதனால் அவர்கள் வந்து லக்னோவில் பேகம் அஸ்ரத் மஹாலோடு கூட்டணி சேர்ந்துக்குவாங்க. இந்த பேகம் அஸ்ரத் மஹால் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவாப் வஜீத் அலியினுடைய மனைவி தான் பேகம் அஸ்ரத் மஹால். அவரோட வந்து இந்த அவத் பகுதியில் இருக்கக்கூடிய கிளர்ச்சிக்காரர்கள் தாலுக்தாரர்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பேகம் அஸ்ரத் மஹாலோடு சேர்ந்துக்கிட்டு இந்த அவத் பகுதியில் கிளர்ச்சியை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலான வீரர்கள் வந்து விவசாய குடும்பங்களை சேர்ந்தவர்கள். அதனால் வந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போது இவர்களுமே பாதிப்பு உள்ளாயிருப்பாங்க. அதுதான் வந்து ரீசனை சொல்கிறாங்க, ஏன் வந்து விவசாயிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு ராணி பின்னாடி போனாங்க அப்படிங்கிறதுக்கு. நீண்ட காலத்திற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மிக நீண்ட காலத்திற்கு வங்காள படைகளுக்கு அவத் தான் நாற்றங்காலாக இருந்தது. அவத் வந்து ஒரு முக்கியமானதாக இருந்தது. அவத்தை சேர்ந்த வீரர்கள் குறைந்த ஊதியம் குறித்தும் விடுமுறை பெறுவதில் உள்ள இடர்பாடுகள் குறித்தும் புகார் செய்தனர். இதெல்லாம் களையப்படலை அப்படின்னோடனே அவத் பகுதியில் இருந்த படைவீரர்கள் எல்லாமே பேகம் அஸ்ரத் மஹாலுடைய அணியில் திரண்டிருப்பாங்க. சரிங்களா. அடுத்து ராஜா ஜெய்லால் சிங் அவர்களுடைய தலைமையில் இந்த கிளர்ச்சிக்காரர்களுக்கு அவத் பகுதியில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் எல்லாம் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு லக்னோவை கைப்பற்றிடுவாங்க. ராஜா ஜெய்லால் சிங்குடைய தலைமையில் லக்னோவை கைப்பற்றிடுவாங்க. லக்னோவை கைப்பற்றின உடனே பேகம் அஸ்ரத் மஹால் என்ன பண்ணுறாங்க, அவருடைய மகனான பிரிட்ஜ் கத்ரா, சரிங்களா, பிரிட்ஜ் கத்ரா அப்படிங்கிறவரை அவத்தினுடைய அரசராக அறிவிச்சிருப்பாங்க. மன்னிக்கணும், முன்னாடி நான் லாகூரினுடைய சொல்லியிருப்பேன், அது கிடையாது. சரிங்களா, மன்னிக்கணும், லக்னோவுடைய அரசராக அறிவிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன், கிடையாது. அவத்தினுடைய மன்னராக தான் அறிவிச்சிருப்பாங்க பேகம் அஸ்ரத் மஹால். சரிங்களா, அவத்தினுடைய அரசராக அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், கான்பூரில் கொடூரமாக பழி வாங்கினார் இல்லையா நீல், அந்த நீல் வந்து லக்னோவில் ஒரு தெரு சண்டையில் சுட்டு கொல்லப்பட்டுருவார். அடுத்து 1858 மார்ச் மாதத்தில் தான் லக்னோவை வந்து ஆங்கிலேயரால் வந்து கைப்பற்ற முடிஞ்சது. சரிங்களா. டெல்லியை மீட்ட 5 நாட்களில் வந்து லக்னோ ஆங்கிலேயர் வசமாயிற்று. டெல்லியை மீட்ட 5 நாட்களில் முழுமையாக லக்னோ வந்து என்னது ஆங்கிலேயருடைய வசமாயிற்று. ஹேவ்லாக்கும் ஜேம்ஸ் உட்ரோனும் என்னது இந்த சாதனையை வந்து செஞ்சுருப்பாங்க. அதற்கப்புறம் பரைலி கைப்பற்றப்பட்டது. அடுத்து வந்து அயோத்தியினுடைய உறுதியான எதிர்ப்பு நேபாளத்தின் துணையோடு, அதாவது நேபாளத்திலேருந்து வந்த படைகளுடைய துணையோடு, அதாவது கூர்க்க படையினுடைய துணையோடு சார்லி கேம்பல் அவர் வந்து முறியடிச்சிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மத்திய இந்தியாவின் கிளர்ச்சியை அடக்கும் பொறுப்பு வந்து ஹக்ரோஸ் அப்படிங்கிற படைத்தளபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஹக்ரோஸ் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து மூவர் கூட்டணியை எதிர்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணி லட்சுமிபாய், தாந்தியா தோப்பே மற்றும் கன்வர் சிங். பீகார் பகுதியில் தலைமையை நடத்திருப்பார்ல கன்வர் சிங். இந்த மூவருடைய கூட்டணியை வந்து ஹக்ரோஸ் வந்து சந்திக்க நேர்ந்தது. ரோஸ் வந்து 1858 ஏப்ரல் 3 ஜான்சி நகரை கைப்பற்றிடுவார். கைப்பற்றிய பொழுது ஜான்சி ராணி என்ன பண்ணுறாங்க, இந்த கோட்டையை விட்டு லட்சுமிபாய் கோட்டையை விட்டு வெளியேறி தாந்தியா தோப்பை உடந்து சேர்ந்துக்கிட்டு வெற்றிகரமாக குவாலியரை போய் பிடிப்பாங்க. சரிங்களா. ஹக்ரோஸ் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் ஜான்சியை முற்றுகையிட்டு தாந்தியா தோப்பை தோற்கடித்தார். சரிங்களா. ஹக்ரோஸ் ஜான்சியை முற்றுகையிட்டு ஏப்ரல் மாதத்தில் தாந்தியா தோப்பையை வந்து தோற்கடிச்சிருப்பார். இருந்தாலும் ராணி லட்சுமிபாய் துணிச்சலுடன் போரிட்டு குவாலியரை வந்து கைப்பற்றியிருப்பார். குவாலியரை கைப்பற்றிட்டு என்ன பண்ணுறாங்க, நானா சாஹிப்பை வந்து பேஷ்வாவாக அறிவிக்கிறாங்க. பேஷ்வாவினுடைய படைத்தளபதிகளும் பதவியேற்பு கொண்டாட்டங்களில் இருக்கும் பொழுது குவாலியரை கைப்பற்றும் பண்ணும்போது குவாலியருடைய அரசர் வந்து சிந்தியா அப்படிங்கிறவர், குவாலியருடைய அரசர் வந்து சிந்தியா என்ன பண்ணுவார், அவர் ஆங்கிலேயருக்கு ஒரு ஆதரவான அரசர். அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த குவாலியர் பகுதியை விட்டு தப்பிச்சு போயிடுறார். ஏன்னா இங்கே ராணி லட்சுமிபாய் வந்து இந்த குவாலியரை வந்து கைப்பற்றுறாங்க. ஏன்னா ஜான்சியை வந்து ஹக்ரோஸ் வந்து முற்றுகிட்டு பிடிச்சிருவார், தாந்தியா தோப்பையை தோக்கடிச்சிருவார், ஜான்சியை முற்றுகிட்டு பிடிச்சிருவார். உடனே ராணி தப்பிச்சு வந்து குவாலியரை பிடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்து படைமுகம் தேவைப்படுது, அப்போ குவாலியரை பிடிச்சாங்க. குவாலியருடைய அரசர் சிந்தியா வந்து தப்பிச்சு ஓடி போயிடுவார். சரிங்களா. நானா சாஹிப்பை வந்து குவாலியரை பிடிச்சோடனே நானா சாஹிப்பை ராணி லட்சுமிபாய் வந்து பேஷ்வாவாக அறிவிக்கிறாங்க. பேஷ்வாவும் அவருடைய படைத்தளபதி அமைச்சர்கள் எல்லாம் இந்த பதவியேற்பு கொண்டாட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு சண்டை நடக்குது. அவங்க அந்த விஷயத்தில் இருக்கும் பொழுது ராணி லட்சுமிபாய் வந்து மத்திய இந்தியா பகுதியில் இந்த கிளர்ச்சியை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹக்ரோஸும் லட்சுமிபாயும் நேருக்கு நேரு மோதக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருது. அந்த சந்தர்ப்பத்தில் துணிச்சலுடன் போராடி ராணி லட்சுமிபாய் அவர்கள் வந்து அவருடைய குதிரையினுடைய கால் இடறி கீழே விழுந்துருவாங்க.
கீழே விழுந்த அவர் எந்திரிக்கவே இல்லை. யாருன்னே தெரியாத ஒருவரால் வந்து ராணி லட்சுமிபாய் அவர்கள், ராணி லட்சுமிபாய் வந்து ஆண் உடை தரித்து இந்த போரில் கலந்துக்குவாங்க. ஏன்னா அந்த போரில் வந்து அவர் ரொம்ப வீரத்துடன் வந்து சண்டையிட்டு இருக்கும்போது அவருடைய குதிரையினுடைய கால் இடறி கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்த அவர் வந்து எந்திரிக்கவே இல்லை. யாருன்னே தெரியாத ஒருவர் வந்து ராணி லட்சுமிபாயை வந்து வெட்டி கொன்றுவார். சரிங்களா? அப்போ தான் வந்து ரோஸ் வந்து ராணி லட்சுமிபாயை பற்றி சொல்கிறாங்க. இந்த போரில் ராணி லட்சுமிபாய் வந்து வீரமரணம் அடைந்திருப்பார். சரிங்களா? கிளர்ச்சியாளர்களில் ரோஸ் வந்து ராணி லட்சுமிபாயை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளர்ச்சியாளர்களில் லட்சுமிபாய் மிகச்சிறந்த தைரியமிக்க தலைவர் அப்படின்னு சொல்லி லட்சுமிபாயை அவரோட நேருக்கு நேர் சண்டை போட்ட ஹக்ரோஸ் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். கிளர்ச்சியாளர்களில் லட்சுமிபாய் மிகச்சிறந்த தைரியமிக்க தலைவர் அப்படின்னு சொல்லி ஹக்ரோஸ் சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து சம்பல் பள்ளத்தாக்கிற்கு வந்து தாந்தியா தோப்பை வந்து தப்பிச்சு போயிடுவார். ஏன்னா அவர் தான் ஹக்ரோஸ் வந்து அங்கே ஜான்சியை பிடிக்கும்போது தோற்கடிச்சுடுவா இல்லையா, அதனால் ராணி லட்சுமிபாயும் இறந்துட்டாங்க. தாந்தியா தோப்பை என்ன பண்ணுறாரு, சம்பல் பள்ளத்தாக்கு தப்பிச்சு போகிறார். தப்பிச்சு போனவரை மான்சிங் அப்படிங்கிற ஒரு கைகுலி ஒரு நபர் காட்டி கொடுத்து அவரை வந்து கைது செய்யப்பட்டு 1858 தூக்கில் போட்டு கொன்றுவாங்க. ஏப்ரல் மாதம் 1858 யார், தாந்தியா தோப்பே கொல்லப்பட்டுருவார். நானா சாஹிப் இருக்கார் இல்லையா, நானா சாஹிப் அவரோட குடும்பத்துடன் சேர்த்து நேபாளத்துக்கு தப்பிச்சு ஓடிடுவார். அதுக்கப்புறம் அவரை பற்றி எந்த செய்தியுமே நமக்கு கிடைக்கப்படலை. சரிங்களா? குவாலியரையும் மீட்டுறாங்க. விரைவிலேயே குவாலியர் வந்து மீட்கப்பட்டது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1858 கானிங் பிரபு வந்து புரட்சி, இராணுவ புரட்சி வந்து ஒடுக்கப்பட்டு அமைதி மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். சரிங்களா? இரண்டாம் பகதூர் ஷா செப்டம்பர் மாதம் 1857 கைது செய்யப்பட்டார்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஏன்னா செப்டம்பர் 20 டெல்லியை நிக்கல்சன் பிடிச்சிருப்பார் இல்லையா. 57 கைது செய்யப்பட்டு குற்றவாளி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு ரங்கூனுக்கு, பர்மாவில் இருக்க மியான்மர் ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டவர். அங்கேயே வந்து அவருடைய 87வது வயதில் 1862 மரணம் அடைந்திருப்பார். அவருடைய சமாதி அருகில் இருந்து தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய ஐஎன்ஏ இந்திய தேசிய இராணுவமானது இந்த டெல்லியை நோக்கி புறப்பட்டிருக்கும். இது ஒரு டிஎன்பிசியில் கேட்ட ஒரு கேள்வி. சரிங்களா? இந்த இரண்டாம் பகதூர் ஷாவோட என்னது முகலாய அரச வம்சம் வந்து முடிஞ்சிருச்சு. 1857 மீரட்டில் தொடங்கிய பெருங்கலகம் 1858 ஆங்கிலேயர் வந்து குவாலியர் கோட்டையை பிடித்ததுடன் வந்து முடிக்கு வந்துருச்சு. நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, கானிங் பிரபு குவாலியரை வந்து ஆங்கிலேயர் வசமானவனே 1858 கானிங் பிரபு இராணுவ புரட்சி ஒடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவார். சரிங்களா? இதோட வந்து பெருங்கிளர்ச்சி வந்து முடிவுக்கு வருது. அடுத்து இந்த பெருங்கிளர்ச்சியின் காரணமாக இந்தியாவில் என்னென்ன விளைவுகள், என்ன மாற்றங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1858 ஆண்டு விக்டோரியா மகாராணியுடைய பேரறிக்கை வந்து வருது அலகாபாத்தில். சரிங்களா? அலகாபாத்தில் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 1851 அரசு தர்பார் கூட்டப்பட்டது. விக்டோரியா ராணி வெளியிட்ட பேரறிக்கை தர்பார் மண்டபத்தில் அப்போது கானிங் பிரபுவால் வாசிக்கப்பட்டது. இந்த கானிங் பிரபு தான் இந்தியாவினுடைய கடைசி கவர்னர் ஜெனரலும் முதல் வைஸ்ராயும் ஆவார். அதாவது இந்த விக்டோரியா மகாராணியுடைய பேரறிக்கை 1858 நவம்பர் 1 இருக்கு இல்லையா, அதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை ரூல் பண்ணாது, ஆங்கில அரசாங்கமே இங்கிலாந்து நேரடியாக இந்தியாவினுடைய நிர்வாகத்தை ஏற்றுக்கும். அதனால் அதற்கு முன்பு வரைக்கும் இந்தியாவில் இருந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய கவர்னர் ஜெனரல் இன்னையிலிருந்து நவம்பர் 1 அரச பிரதிநிதி வைஸ்ராயாக அறியப்படுவார். அப்போ இந்தியாவினுடைய கடைசி கவர்னர் ஜெனரலும் கானிங் பிரபு தான், இந்தியாவினுடைய முதல் வைஸ்ராயும் யார், கானிங் பிரபு தான். சரிங்களா? இதன் பின்னர் இந்தியா ஆங்கிலேய முடியரசுடைய பெயரால் அரசு செயலர் மூலமாக ஆளப்படும் 15 உறுப்பினர்களை கொண்ட இந்தியா கவுன்சில், சரிங்களா, 15 உறுப்பினர்களை கொண்ட இந்தியா கவுன்சில் அப்படின்ற ஒரு கவுன்சில் வந்து அரசு செயலருக்கு உதவி செய்யும். இதன் விளைவாக கிழக்கிந்திய கம்பெனியுடைய இயக்குனர் குழுவும் கட்டுப்பாட்டு குழுவும் ஒழிக்கப்பட்டது. அடுத்து ஆங்கிலேய முடியரசும் நாடாளுமன்றமும், பாருங்கள், ஆங்கிலேய முடியரசும் நாடாளுமன்றமும் அரசியல் அமைப்பின் அடிப்படையில் இந்தியாவை ஆளும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வர். இந்திய கிழக்கிந்திய கம்பெனியுடைய படைகள் கலைக்கப்பட்டு இங்கிலாந்து அரசு படைகளோடு இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லி விக்டோரியா மகாராணியுடைய பேரறிக்கை சொல்லுது. அடுத்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்திய அரசர்களோடு மேற்கொண்ட உடன்படிக்கைகளை இந்த பேரறிக்கை வந்து ஏற்றுக்கொண்டது. அவர்களுடைய உரிமைகளையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் மதிப்பதாக இந்த பேரறிக்கை வந்து உறுதியளித்தது. அடுத்து இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயருக்கு சொந்தமான பகுதிகளை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கம் இல்லை. இதற்கு முன்னாடி இந்த
வாரிசு இழப்பு கொள்கை மூலமாக விரிவுபடுத்திகிட்டே இருந்தாங்களே, அதனால தானே பிரச்சனை வந்துச்சு. அதனால் என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற எங்கள் நிலப்பகுதியே போதும், இதற்கு மேலும் வந்து நாங்கள் நிலப்பகுதியை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய சொந்தமான பகுதிகளை வந்து நாங்கள் விரிவுபடுத்தக்கூடிய நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த விக்டோரியா மகாராணியுடைய அறிக்கையை வந்து அறிவிக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1853ஆம் ஆண்டு பட்டய சட்டம் வந்துச்சு இல்லையா. 1853ஆம் ஆண்டு சட்டமன்றம் ஐரோப்பியர்களை மட்டுமே உறுப்பினராக கொண்டிருந்ததால் அவர்கள் இந்தியரினுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள அக்கறை இல்லாமல் இருந்தது தான் இந்த புரட்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இந்த விக்டோரியா மகாராணியுடைய அறிக்கை வந்து சொல்லுது. அதனால் 1861 அமைக்கப்படக்கூடிய சட்டமன்றத்தில் இந்திய பிரதிநிதிகள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பேரறிக்கை சொல்லுது. அடுத்து வாரிசு உரிமை இழப்பு கொள்கையும் நாடு இணைப்பு கொள்கையும் கைவிடப்படும். அதாவது மேலும் நாங்கள் விரிவாக்கம் செய்யலை அப்படின்னாலே இந்த தானே. அடுத்து ஆங்கிலேயரை நேரடியாக கொன்ற கிளர்ச்சியாளர்களை தவிர மீதமுள்ள கிளர்ச்சியாளர்கள் அனைவருக்குமே வந்து பொது மன்னிப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா மகாராணியுடைய அறிக்கையானது சொல்லுது. அடுத்து பாருங்கள், கல்வி பொதுப்பணி திட்டங்கள் ஆகியவை முடக்கிவிடப்படும். அடுத்து கவர்மெண்ட் எடுத்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல. என்னது பாருங்கள், சாலைகள் பொதுப்பணி திட்டம்னா சாலைகள் போடுறது, இரும்பு பாதை போடுறது, தந்தி, நீர்ப்பாசனம், இது போன்ற திட்டங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வேகப்படுத்துகிறோம், துரிதப்படுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து கடந்த காலம் மீண்டும் வரும் அப்படின்ற நம்பிக்கை வந்து இந்திய மக்களுக்கு மங்கியது. இந்திய சமூகத்துடைய மரபு சார்ந்த கட்டமைப்பு உடைய துவங்கியது. மேற்கத்திய மயமான ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கம் தேசிய சிந்தனைகளோடு உருவாக ஆரம்பிக்கிறது. சரிங்களா, இதுதான் வந்து 1857 புரட்சியில் நடைபெற்றது. சரிங்களா, நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் நான் வைக்கலை. சரிங்களா, அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் 8th புக்கில் ஆர் 10th புக்கில் போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதியில் சரிங்களா முக்கியமான பாக்ஸ் நான் இதை உங்களுக்கு பிடிஎஃபாக தரும்போது அதை மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துறேன். சரிங்களா, இப்போ டெல்லினா யார், நிக்கல்சன் வந்து டெல்லியை வந்து கைப்பற்றிருப்பார். டெல்லியில் நடந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னா 2ஆம் பகதூர் ஷா. அதே போல் மத்திய இந்தியா பகுதியில் தலைமை தாங்கினது யாருன்னா ஜான்சி ராணி லட்சுமிபாய். கான்பூர் பகுதியில் நானா சாஹிப். பரேலி பகுதியில் தாந்தியா தொப்பே அப்படின்னு சொல்லி, அடுத்து பீகாரில் வந்து கன்வர் சிங்கு அப்படின்னு சொல்லி தலைமை தாங்கியிருப்பாங்க. அதே போல் ஒவ்வொரு பகுதியுமே மீட்டு எடுத்துகிட்டு கொடுத்துருப்பாங்க. டெல்லினா நிக்கல்சன். சரிங்களா, டெல்லியை வந்து யார் பண்ணியிருப்பாங்கன்னா நிக்கல்சன் மீட்டிருப்பார். அதே போல் ஜான்சி ராணியை ஹக்ரோஸ் பண்ணியிருப்பாங்க. இது போன்ற யார் அந்த புரட்சியை ஒடுக்குனாங்க அப்படின்ற ஒரு டைம் டேபிள் இருக்குது. அதுவுமே வந்து இதற்கு அடுத்து வந்து நான் இந்த 1857 சார்ந்து இந்த புரட்சி குறித்து இந்த புரட்சியை பற்றி விவரிச்சிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்தோம். அது தவிர ஒரு சிலர் இருக்குது, இந்த நாகரிகத்துக்கும் அநாகரிகத்துக்கும் இடையிலான போராட்டம், இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாமே வந்து நான் கொஞ்சம் தொகுத்து அதோட இந்த பாக்ஸையும் சேர்த்துட்டு யார் யார் எந்தெந்த பகுதியில் தலைமையேற்று நடத்தினாங்க, யார் யார் எந்தெந்த பகுதியை மீட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து நான் உங்களுக்கு அடுத்த ஒரு பதிவில் கொடுத்துறேன். சரிங்களா, ஏன்னா இதை நடத்துறதுக்கே கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு பாருங்களேன். சரி, இதுதான் வந்து நமக்கு 1857 பெருங்கிளர்ச்சியினுடைய ஒரு டோட்டல் கம்ப்ளீட் தகவல். ஸ்கூல் புக்கு வித் அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே சேர்த்து தான் வந்து நம்ம நடத்தியிருக்கோம். நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னை மவுண்ட் ரோட் இருக்கு இல்லையா, சென்னை மவுண்ட் ரோட்டில் இந்த நம்ம கான்பூர் பகுதியில் வந்து படுகொலை செய்திருப்பார் இல்லையா, கொடூரமாக பழி வாங்கியிருப்பார் இல்லையா நீல், சென்னையிலேருந்து போன ஆங்கிலேய அதிகாரி. அந்த நீலுக்கு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சிலை வச்சுருப்பாங்க. அந்த சிலை வந்து பார்க்க எங்கள் மக்கள் அப்படி கொண்டாங்கன்னு சொல்லி இந்திய தேசியவாதிகளை வந்து கோபம் கொள்ள செய்தது. அதனால் அந்த சிலையை அப்புறப்படுத்த சொல்லி இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து சத்தியாகிரகம் செஞ்சுருப்பாங்க. நம்ம கடந்தப்பட்ட தேர்வில் கூட பார்த்துருப்போம். அஞ்சலை அம்மாள் அவங்கெல்லாம் வந்து நீல் சிலை அகற்றும் போராட்டத்திலலாம் பங்கெடுத்தாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ அந்த நீல் சிலை அகற்றக்கூடிய போராட்டம் 1927 இந்த காலகட்டங்களில் 27-28 காலகட்டங்களில் நடைபெற்றிருக்கும். அதனால் அதற்கப்புறம் ராஜாஜி வந்ததுக்கப்புறம் நம்ம 1935 மாகாண அரசு சட்டம் வந்ததுக்கப்புறம் மாகாணத்தில் வந்து ஆட்சி செய்யக்கூடிய சட்டம் வந்தோடனே ராஜாஜி தான் வந்து 37 வந்து முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைப்பார் இல்லையா. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த நீல் சிலையானது அகற்றப்பட்டு சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை அருங்காட்சியகத்தில் அந்த சிலையானது வைக்கப்பட்டது. சரிங்களா, ஓகே. இத்துடன் வந்து நமக்கு இந்த 1857 பெருங்கிளர்ச்சி முடியுது. அதோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சில விஷயங்கள் விட்டு போயிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸோடு சேர்த்து அடுத்த ஒரு வீடியோ சின்ன வீடியோவை போடுவேன். அதோடு வந்து நமக்கு இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் அப்படிங்கிற தலைப்பு வந்து முழுவதுமாக முடிவடைஞ்சிருச்சு.
சரிங்களா? இதற்கு அடுத்து வந்து நம்ம ஐஎன்எம்மில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய தேசிய இயக்கங்கள் தான். டைரெக்டாக என்னது இந்திய தேசிய இயக்கங்கள் பார்க்க போகிறோம். மிதவாதிகள், தீவிரவாதிகள், அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கம், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸுடைய செயல்பாடுகள், அடுத்து காந்தியடிகள் வருகை, அப்புறம் தலைவர்கள் உருவாதல், அந்த தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய பாடங்கள்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பதிவு வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். புத்தகத்தில் இல்லாத சில தகவல்கள் இதில் சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. அந்த டேட்டு சொல்லியிருப்பேன். அதே போல் புத்தகத்தில் வந்து அந்த 90 பேர் வாங்க மரத்தில் 5 பேர் அந்த விஷயம்லாம் இருக்கும். சில விஷயங்கள் நம்ம இல்லாத விஷயங்கள் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். இதை வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி படிங்க. நான் ஏற்கனவே வெள்ளூர் கிளர்ச்சியில் சொன்னது தான். டெல்லியில் என்ன நடந்துச்சு, டெல்லியில் யார் போய் அடக்குனா, யார் தலைமையேற்றா, அதே போல் லக்னோவில் என்ன நடந்துச்சு, லக்னோவில் யார் பேகம் ஹஸ்ரத் மஹால் தலைமையேற்று நடத்திருப்பாங்க, அப்போ அவங்கள தோற்கடிச்சது யார், அடுத்து இந்த பகுதியில் கான்பூரில் யார் நானா சாஹிப் தலைமையேற்று நடந்தார், அவரை தோற்கடிச்சு யார், ஹேவ்லாக் தோற்கடிச்சிருப்பார். அப்படி நீங்கள் அந்தந்த யார் யாரை மீட் பண்ணால் எந்தெந்த டைமில் நடந்துச்சு, என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு, மிக முக்கியமானது இந்த புரட்சி குறித்து இந்த அறிஞர்களுடைய கருத்துக்கள், அது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து வந்து அந்த கான்பூர் படுகொலை, இந்த புரட்சியில் ஒரு முக்கியமானது வந்து கான்பூர் படுகொலை. அதற்கடுத்து புரட்சிக்கான உடனடி காரணமாக பார்க்கப்படக்கூடிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கி, இதுதான் வந்து வேலூர் கிளர்ச்சியிலேருந்து கொஞ்சம் மாறுபடக்கூடிய. மற்றபடி இந்த வேலூர் கிளர்ச்சியும் சரி 1857 கிளர்ச்சியுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். சரிங்களா? மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.